என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷனை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். தம்மை பின்பற்றும்படி இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கும்போது நாம் வெறுமனே பார்வையாளராக இருக்க அழைக்கவில்லை, அல்லது சபைகளுக்கு சென்று வசதியாக அமைந்து மகிழ்ச்சியுடன் ரசித்து மீண்டும் பழைய வாழ்க்கைக்கே திரும்பும் ஒரு வாடிக்கையாளராக இருக்கும்படிக்கும் அவர் நம்மை அழைக்கவில்லை. மாறாக நம்முடைய வார்த்தைகளாலும் செயல்களாலும் கிறிஸ்துவுடன் இணைந்து தேவ ராஜ்யத்தின் விஸ்தரிப்பு பணியில் கட்டாயம் பங்கு பெறவே அழைக்கின்றார். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் என்னை சேர்த்து கொண்டதற்காக நன்றி. இந்த உலகில் உம்முடைய பிரதிநிதியாக நான் செயல்படும்படி என்னை அழைத்ததற்காக நன்றி சொல்லுகிறேன். மக்கள் என்னில் உம்மை காணும்படியாக என்னுடைய சொல்லும் செயலும் உம்முடைய அன்பால் நிறைந்திருக்கும்படி எனக்கு போதித்தருளும். சத்தியத்தை நான் தைரியமாக அறிவிக்கும்படி உம்முடைய வார்த்தை என் இருதயத்தின் ஆழத்தில் வேரூன்றி இருக்கட்டும். உம்முடைய நாமம் மகிமைக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் என்னை தகுதிப்படுத்தி பயன்படுத்தும். இந்த நாளிலும் உம்முடைய சமாதானம் என் மூலமாய் வெளிப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.